கொஞ்சம் ஒரு நாள் தான் அவங்க பிஎம் என்னடா மூஞ்சில் இவ்வளோ பிரைட்டாக ஒரு சிரிப்பு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நம்ம இன்கம் வீடியோலேயே சொன்னேன் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு. லைக் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செம ஹாப்பியாக இருக்கேன். லைட்டாக லிட்டில் பிட் நர்வஸாக இருக்குது. ஏன்னா வந்து தனியாக நான் இது வரைக்கும் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண கிடையாது. நம்மளோட தனி ட்ராவல் இது வரைக்குமே சென்னை தான் அதிகபட்சம். நம்மளோட தனியாக போன ட்ராவல் இந்த 3 நேரம் 4 நேரம் தான். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கப்போ லைட்டாக பயமாக இருக்குது நமக்கு. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது, ஹிந்தி தெரியாது. போடா நீங்கள் சொன்னால் நம்ம அங்கே தான் போகிறோம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. பட் ஹாப்பியாக இருக்குது. லைக் புதுசாக ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். லைக் தாஜ்மஹால்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எஸ் நம்ம கிளம்பியாச்சு. எஸ் பாருங்கள் பேக்லாம் புதுசாக இருக்குல்ல பேக்லாம். இதெல்லாம் சொல்கிறேன் நான். ட்ரெயினில் ஏறி ஃபர்ஸ்ட் இங்கேருந்து சென்னை போகிறோம். வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை, அப்புறம் சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து சாயந்தரம் ட்ரெயின். லைக் கிளம்பியாச்சு. இப்போது அப்படியே போயிட்டே நம்ம பேசுவோம். லைக் பெரிய ட்ராவல் வேறு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சொன்ன மாதிரி வேறு லெவலில் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி வச்சுக்கோங்க. வாங்க போவோம். எஸ் சென்ட்ரல் வந்து விட்டோம், பறக்கிறோம் அப்படின்னு. அண்ட் என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நண்பர் ரோஹித் வந்திருக்காரு. வந்து ஒன்றும் பண்ணல, தண்ணி பாட்டில் வாங்கி அவரே குடிச்சிட்டாரு. சரி ஓகே. அண்ட் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது ட்ரெயினுக்கு. நம்ம போய் ட்ரெயினில் பேசுவோம். நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுலாம். சரி வாங்க அண்ட் உள்ளே போவோம். ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப தூரம் நடந்து வந்து ட்ரெயினை கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக. எவ்வளோ நேரம் ஆச்சு. எவ்வளோ பெரிய ட்ரெயின் இங்கேருந்து பாருங்கள். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அவ்வளோ பெரிய ட்ரெயின் இது. இன்னும் இந்த இடத்துலேருந்து வர இன்னும் கண்ணு தெரியாத தூரம் வேறு இருக்குது. வந்து பார்த்தாச்சு, ட்ரெயினை கண்டுபிடிச்சாச்சு. ட்ரெயினில் ஏற வேண்டியதான். நம்ம ஒரு ஃபன் பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். ஒரு 30 மணி நேரம் ட்ரெயின். நான் இப்போ தான் வரப்போ ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். நானே தோணுச்சு ஐயோ ஏசி புக் பண்ணியிருக்கலாமே, கூட இன்னும் டபுள் மடங்கு பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் ஸ்டில் இது பண்ண முடியாதுன்னு நான் தெரிஞ்சிச்சு. ஸோ வேறு ட்ரிப்பில் தான் ஏசி ட்ரெயின் தான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போய் உட்காருவோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு, எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல டைம் என்னது, 6:21. ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது எனக்கு. 30 மினிட்ஸ் இருக்குது கரெக்டாக. ட்ரெயின் கிளம்ப போகுது, ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது மாதிரி லைட்டாக பயமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது நர்வஸாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்காது. இவ்வளோ பெரிய ஜேர்னி வேறு, 30 ஹவர்ஸ் ட்ராவல். ஸோ இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் போன ட்ரெயினே வந்து 6 ஹவர்ஸ் தான். அதுவும் பெங்களூர் போயிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மேலே ஐகார்டில் போடுறேன். ஓகே நம்ம ட்ரெயினில் போய் பார்ப்போம். ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பேசுவோமே. வந்து ட்ரெயினில் வந்து உட்காந்தாச்சு, ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயாச்சு. ட்ரெயின் எடுக்க போகிற நேரம் வந்து விட்டது. ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ ஒரு லாங் ஜேர்னி, அது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணோன்னு ஒரு புக், த க்ரூவல் பிரின்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு. காற்று தான் ஒரு மாதிரி வரல, ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுதான் தெரில. ட்ரெயின் எடுத்ததுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ சாப்பாடெல்லாம் வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். நான் சாப்பிட்றப்ப காட்டுறேன். கிளம்பி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. சொல்லணும்னு நினச்சேன், நான் போகிறேன் எங்கடா போகிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை. பட் இப்போதைக்கு நம்ம பிளான் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆக்ரா போய் தாஜ்மஹால் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ வந்து இதோட ட்ரெயின் ப்ரைஸ் வந்து 785 rupees. ஸோ இது நான் வந்து 2 days முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் அம்மா வந்து 2 நாளாக போகாதன்னு சொன்னாங்க. காலைல எழுந்திரிச்சு, எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு எனக்கு சப்பாத்தி சட்னியெல்லாம் அரைச்சி வச்சு கொடுத்துருக்காங்க வேறு. அதை தான் சாப்பிடணும். பட் லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தப்போ ஹரி வந்து ட்ரெயின் ஃபுட் வந்து அது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ எஸ் பரவாயில்ல அப்படின்றதுனால நம்ம இந்த ட்ரிப் மட்டும் ஸோ இந்த ட்ரெயினில் சாப்பிட வேணாம் அப்படின்றது. ஏன்னா இதுதான் லாங் ஜேர்னி எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப டெல்லி வந்து அங்கே நான் பிளான் வச்சுருக்கிறது இங்கேருந்து ஆக்ரா டு டெல்லி, டெல்லியிலேருந்து மும்பை டு ஹைதராபாத் அப்படின்றது தான். ஸோ இதுதான் பெரிய ஜேர்னியாக இருக்கும் நமக்கு. பட் மற்றபடி இது எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அது வந்து இப்போ டெல்லி டு மும்பைலாம் 20 ஹவர்ஸ் நினைக்கலாம். ஸோ பரவாயில்ல, அந்த 20 ஹவர்ஸை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓடிடும். பட் இது ரொம்ப பெருசுன்றதுனால எஸ்
கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் வேறு, அது வேறு ஒரு கஷ்டம். படுக்கிறப்போ இந்த பேக்லாம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நான் காலைல இந்த பேக் வாங்குறது, இந்த பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி பேக்லாம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு நேற்று நைட்டே. காலையில் பார்த்தா பெட்ஷீட் வைக்கல, ஃபுட்டு வைக்கிறதுக்கு ப்ளேஸ் இல்லை, காலைல பேக் வேறு இல்லை, டைம் ஆகுது. யோசித்தேன் நான், வேலைக்கே ஆகாது, வேறு பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு காலைல காசு டூருக்கு வச்சுருந்த காசு எடுத்து பேக் ஒன்று வாங்கியாச்சு. பட் இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பெருசாக நிறையா வச்சுருக்கோம். இன்னும் நான் உங்கள்கிட்ட சாப்பாடுலாம் எப்படி இருக்குதுன்னா, என்னோடய சப்பாத்தி அப்புறம் புளியோதரை காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன், வாங்க நீங்களே என் கூட உட்காந்து சாப்பிடுங்க. சப்பாத்தி, கார சட்னி அண்ட் புளி சாதம் வேறு லெவலில் இருக்குது. இது வேறு சப்பாத்தி இருக்குது, இதில் வந்து கார சட்னி இருக்குது. நான் நிறைய அட்மாஸ்பியரில் சாப்பிட்ருக்கேன், நிறைய இது சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ட்ரெயினில் தனியாக உட்காந்து சாப்பிட்டதே இல்லை. பட் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் காலைல சட்னி மட்டும் சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பசி எடுக்குது, நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் வேடிக்கை பாருங்கள். படுத்தாச்சு, வந்து டைம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 10 ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்றப்ப எல்லாருமே படுத்துட்டாங்க. நான் அப்போ தான் திரும்பி பார்த்தேன், என்னடா எல்லோரும் படுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தான் லேட்டாக சாப்பிட்றோம். நான் 9 o'clock சாப்பிட்டேன், ஸோ மணி 10 ஆயிடுச்சு. எஸ், நல்லா சாப்பிட்டாச்சு. அண்ட் இந்த நெக் பில்லோ இருக்கிறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் தூங்கலாம் கொஞ்சம். எனக்கு வேறு ஃபோன் நோண்டிட்டு படுத்து தூங்கிட்டு நான் உங்கள்கிட்ட காலையில் எழுந்திரிச்சு பேசுகிறேன். ட்ரெயின் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓகே தான். சிசிடிவி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க, அது வந்து ஒரு ப்ளஸ். நான் இது வரைக்கும் ட்ரெயினில் சிசிடிவி பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் சிசிடிவி பார்த்தேன். குட், அது நல்ல விஷயந்தான். தூங்கி எழுந்திருப்போம், காலையில் சந்திப்போம். அண்ட் காலையில் சந்திப்போம். குட் நைட். மார்னிங் டைம் வந்து 11 ஆகும். ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சேன், அப்படியே தூக்கம் வரல. அப்படியே உள்ள தான் படுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. பரவாயில்ல, நான் நைட்டு நல்ல வேலை 10 மணிக்கு படுத்தேன். ஸோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூங்குற மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணணும், அப்படியே நம்ம பின்னாடியே தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் பரவாயில்ல, ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. ரயில்வேஸ் க்ளீனாக வச்சுருக்காங்க, நம்மளுங்க தான் வந்து அதை க்ளீனாக ஃப்ரெஷ் பண்ண மாட்டுறாங்க. அதெல்லாம் மட்டும் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் வாஷ், ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் ஏதாவது. ஸோ எஸ், சப்பாத்திலாம் இருக்குது, சாப்பிட வேண்டியதான். ஒரு வழியாக வந்தாச்சு. 31 hours ட்ராவல், 32 hours ட்ராவல் ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் நான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். 6 o'clock கிளம்பலாம் இங்கேருந்து. எல்லாம் அப்படியே தாஜ்மஹால் பார்த்துட்டு மதியானம் கிளம்பலாம் டெல்லிக்கு அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் இது ரூம் இங்கே எடுக்கலை. அண்ட் எஸ், ஒரு 31 hours ட்ராவல். எனக்கு ஒரு சின்ன சஜஷன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டு மட்டும் தயவு செஞ்சு ட்ரெயினில் வாங்கவே வாங்காதீங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னா நான் வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டேன், பட் பக்கத்தில் இருந்தவங்க தான் சொன்னாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுற மாதிரிலாம் இருக்குது, ஸ்டேஷன்லலாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா ஃபுட்டு. அதே மாதிரி வந்து தண்ணி பாட்டில் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப 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 டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். நானே நேற்று ஏறினதுலேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அது ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. ஸோ எஸ், தாஜ்மஹால் போய் காலைல பார்க்க போகிறோம், ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் மட்டும் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.